அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா ராகுவுடைய குணநலன்களை பற்றி பார்ப்போம். பொதுவாக ராகு ஒரு நிழல் கிரகம், ஒரு பாவ கிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரியும். இந்த ராகுவுடைய நிறம் பார்த்திங்கன்னா கருப்பு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ராகுக்குரிய மலர் பார்த்திங்கன்னா மந்தாரை மலர். ஓகேங்களா? இவங்களுடைய தேவதை பார்த்திங்கன்னா பத்ரகாளி அம்மனை சொல்லுவாங்க. இவங்களுடைய ரத்தனம் பார்த்திங்கன்னா கோமேதகம் சொல்லுவாங்க ராகுக்கு. சரிங்களா? அதே மாதிரி கொடி அதுக்குரிய இடம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்படி ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் ராகுனா தந்தை வழி பாட்டன் பாட்டி இதை குறிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். நிழல் தரக்கூடிய விஷயங்கள் பூரா ராகுங்க. சிம்பிளாக எடுத்துங்க, நிழல் தரக்கூடிய விஷயங்கள் பூரா ராகு அப்படின்னு வச்சுக்கோங்க. ராகு பார்த்திங்கன்னா சூரியனுடைய நிழல் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சந்திரன் கேதுவுடைய நிழல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரியனுடைய நிழலாக ராகு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தந்தை வழிக்கான உறவுகளையும், அதாவது தந்தையுடைய தந்தை அவங்க மூதாதையர்களையும், சந்திரன் கேதுவுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நிழல் தான் கேது இருக்கிறனால அதாவது தாய் வழி அவங்களுடைய உறவுகளை பற்றியும் தெரிகிறதுக்கு இந்த ராகு கேது பயன்படுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ராகுக்கு இருக்கிற சில குணநலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ராகு இயல்பாகவே எந்த ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டை முதலில் அந்த வீடு சார்ந்த விஷயத்தை ஒரு அமைப்பை பலகீனப்படுத்தி அதன் பிறகு தான் ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு ரிஷபத்தில் ராகு இருந்தால் அவங்களுக்கு அந்த ரிஷபங்கிறது என்ன, கால சக்கரத்துக்கு 2வது வீடு. தனம், குடும்பம், வாக்கு இந்த 3ல் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இந்த ராகு 2ஆம் இடத்துல இருக்கும்போது பணத்தை கொடுக்கும். குடும்பத்தில் பிரச்சனை தராமல் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பணத்துக்குள்ளார கை வைக்காது. சரிங்களா? நல்லா பாருங்கள், கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளார ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு திருமணம் அமையிறதுல பிரச்சனையாகும். நாளைக்கு திருமணம்னா இன்றைக்கி அந்த திருமணம் அந்த பெண்ணால் திருமணம் நிற்கும். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். சரி, அப்போது இந்த ராகு பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருக்கும்போது அப்படி சொல்லிட்டோம். இதே கன்னியில் ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வீடுகளை மட்டும் பார்ப்போம். கன்னியில் ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கன்னின்னா அது தாய்மாமனுடைய வீடு, புதனுடைய வீடு இல்லையா? மாமனுடைய வகையறாவில் ஒரு பிரச்சனை கொடுக்கும். நல்லா கவனிங்க, கன்னியில் ராகு இருக்கிற பலதரப்பட்ட ஜாதகத்தை எடுத்து பார்த்துருக்கேன். என்னுடைய அப்பாவுக்கு கன்னியில் ராகு. எங்கள் அப்பாவுக்கு ஒரு மாமா, தாய் மாமன் ஒரே ஒரு ஆள் தான் இருந்தார். அவர் பெருசாலாம் சோபிக்கலை, இருந்தார், வாழ்ந்தார், போனார். அவருடைய பொண்ணை எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணார், மாமன் பொண்ணையே கல்யாணம் பண்ணார். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தா கிட்ட பேசினதே கிடையாது. அதாவது அவர் தாய்மாமன்கிட்ட அவர் பேசினதே இல்லை. ஓகேங்களா? எந்த ஒரு விஷயத்துக்குமே 2 பேர்த்துக்கு இடையில ஒத்துப்போகாத ஒரு விஷயமே இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது அங்கே மாமன் இருந்து ஒன்று இல்லாமல் ஒன்று அப்படிங்கிற ஒரு அமைப்பு. கண்ணியில் ராகு இருக்கிற பட்சத்தில் தாய்மாமனுக்கும் நமக்கும் ஒரு அனுசரணை இருக்காது. காளிமனை பிரச்சனையை கொடுத்துரும். சரிங்களா? படிப்பு புதன கல்வியிலேயே கல்வி சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துரும். ஆனால் நல்ல கவனிங்க, கல்வி சார்ந்த பிரச்சனைகள் கொடுத்தாலும் இந்த ராகு ஜோதிடத்தில், கணிதத்தில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குது. ஓகேங்களா? ஏன்னா இது உதாரணமாக போட்ட ஜாதகத்தில் இருந்து நம்ம எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த கண்ணியில் ராகு இருக்கிற பல பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஸ்கூல் படிப்பு அந்தளவு சரியாக இல்லை, ஆனால் அனுபவ படிப்பு கரெக்டாக இருக்கும். அந்த பேப்பரில் அந்த கட்டத்தில் வார்த்தையை விட்டு போன வார்த்தையெல்லாம் போடுவாங்க பாருங்கள், சுடுக்குன்னு சொல்லுவோமா, அதெல்லாம் நீட்டாக ஃபுல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கணக்கு எந்த மாதிரி கணக்காக இருந்தாலும் அழகாக போடுவாங்க. இது கண்ணீராக கொடுக்கக்கூடிய யோகம். என்ன, மாமனையும் தாய் மாமனையும் காளிமனையும் ஒரு பிரச்சனை கொடுத்து ஜாதகருக்கு கணித பலத்தை கொடுக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு வீடு எடுத்துங்க. தனுசுலேயோ மீனத்துலேயோ ராகு இருக்கும்போது, நல்லா கவனிங்க, தனுசு வீட்லேயோ மீன வீட்லேயோ ராகு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனுசுங்கிறது குருவுடைய வீடு. அங்கே தனுசுனா குருனா பணம், குழந்தை, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் கிடைக்கக்கூடிய கௌரவம், மரியாதை, அந்தஸ்து, புகழ், சரிங்களா, பெரியவர்களை வணங்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் 9ஆம் இடம். ஓகேங்களா?
அதாவது குருவின் அமைப்பில் வருது. இந்த குருவின் அமைப்புகளை நல்ல கவனிங்க. தந்தையை பாதித்து, குழந்தையை பாதித்து, அதன் பிறகு ஜாதகருக்கு யோகத்தை செய்கிறார். இந்த தனுசு வீட்டில் ராகு இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்கள், குழந்தைய நினச்சி பெரிய கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் எந்த ஒரு இதுவும் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் தனுசு ராகு அப்பா இருந்து என்ன செய்வாரோ அதை ஃபுல்லாக செஞ்சுருவார். ஏன்னா அது இழந்ததை மீட்கக்கூடிய வீடு அப்படிங்கிற அமைப்பில். சரி, அதன்படி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் ராகு இருந்தால் நல்ல கவனிங்க. கும்பத்தில் ராகு இருக்கிறம்போது என்ன மாதிரி பலன் தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கும்பம்ங்கிறது காலபுருஷனுக்கு 11, ஓகேங்களா, சனி பகவானுடைய வீடு. சனின சித்தப்பா. இந்த கும்பத்தில் ராகு இருக்கிற ஒரு ஜாதகத்தை நான் ஆய்வு செஞ்சேன். அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பாவுக்கும் அந்த பையனுக்கு ஒத்தே போகாது. சித்தப்பாவுக்கு அந்த பையனுக்கு ஒத்தே போகாது. ரெண்டாவது, சித்தப்பாவுடைய எந்த ஒரு விஷயம் இந்த பையனுக்கு பிடிக்காது. இந்த பையனுடைய எந்த ஒரு குணமும் சித்தப்பாவுக்கு பிடிக்காது. சரிங்களா? அதே மாதிரி இது இவங்களுக்கெல்லாம் உழைக்கிறதுக்கே பிடிக்காது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க கீழே போய் அடிமையாக இருக்கிறது, வேலை செய்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பிடிக்காது. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பாவோட இவங்க ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னா இவங்க லாபங்கிற ஒரு விஷயத்தை பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சரி, கடகத்தில் ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். கடகத்தில் ராகு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடகம் தாய் வீடா, வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தையை குறிக்கக்கூடிய காலசக்கரத்துக்கு 4வது வீட்டில் இருக்கிறாரா. அப்போ அங்கே பாருங்கள், தாய்க்கு பிரச்சனை கொடுக்கும், தாய் வழி உறவுகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையோடு தான் வாழ்வாங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். இவர் பின்னாடி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உழைச்சி முன்னேறி ஒரு 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 பொசிஷனுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தாய் வழி உறவுகள்லாம் வரும். அப்போ இவங்க அந்த தாய் வழி உறவுகளோட என்னங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் தான் இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ராகு வந்து இந்த மாதிரி அமைப்பில் தான் வேலை செய்யுது. சரிங்களா? கேதுவும் இதே அமைப்பில் தான் வேலை செய்யுது. சரி, அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த வீடுகளுடைய தன்மையில் ராகு இருக்கும்போது இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பார்க்கும் கிரகங்களுடைய பலனை கவர்ந்து ராகு செய்யும். இதே நம்ம பல வீடியோக்களில் பேசியிருக்கோம். நம்ம அந்த போர்டு வச்சு கூட அதை வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ராகு இப்போது உதாரணத்துக்கு ஒருவருக்கு ராகு திசை நடக்குதுன்னு வைங்களேன். நல்ல கவனிங்க. ஒருவருக்கு ராகு திசை நடக்குது. சரி, இப்படியே வச்சுக்கலாம். சிம்மத்தில் ராகு இருந்து திசை நடக்குது, தனுசில் குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. குருவின் பார்வையில் ராகு இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ராகு சிம்மத்தை கெடுக்க மாட்டார். அதே நேரத்தில் அங்கே வளர்ச்சியும் தர மாட்டார். அப்படியே ஆவரேஜாக நியூட்ரலாக விட்டுட்டு போயிடுவார். ஆனால் இவருக்கு ராகு திசையில் குரு புத்தியில் நல்லா கவனிங்க. இவருக்கு ராகு திசையில் குரு புத்தி வரும்போது இவருக்கு ராகு திசையில் குரு புத்தி வரும்போது அந்த வயதிற்கு தகுந்த மாதிரி இப்போ 20 வயசுலேருந்து 25 வயசுலேருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கிறாருன்னா அவருக்கு திருமணமாகும், குழந்தை பிறக்கும். இப்போ நம்ம என்ன படிச்சிருப்போம், ராகு திசையில் குரு புத்தி நடக்குது, ராகு திசை நடந்தால் பெண் குழந்தை தான் பிறக்கும் பார்ப்போம். ஆனால் ராகு சிம்மத்தில் இருந்து குரு தனுசில் இருந்து குரு பங்கப்படாமல் ராகுவை பார்க்கும்போது இங்கே ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. சரிங்களா? இதெல்லாம் உதாரணத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குருவின் தன்மைகளை, அந்த லக்னத்துக்கு குரு என்ன ஆதிபத்தியம் பெற்றவர், இவர் எந்த லக்னத்துக்கு இருக்கிறார். உதாரணத்துக்கு இப்போ ஒரு மேச லக்னம்னு வைங்களேன். உதாரணத்துக்கு எடுத்த ஜாதகம் ஒரு மேச லக்னம்னு வைங்க. மேச லக்னத்துக்கு ராகு சிம்மத்தில் இருக்கிறார் 5ஆம் பாவத்தில். தனுசில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்துலேருந்து அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது இங்கே ராகு திசை ஓரளவுக்கு நல்ல பலனை தரும். ஏன் இந்த ஓரளவுக்கு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ராகுக்கு வீடு கொடுத்தவருடைய நிலைமையெல்லாம் நான் சொல்லலை, நட்சத்திரம் கொடுத்தவர் எப்படி அப்படின்னு சொல்லலை. வேறு ஏதாவது இந்த லக்னத்துக்கு, அதாவது இப்போ நம்ம மேச லக்னத்துக்கு சொன்னோம், இந்த மேச லக்னத்துக்கு ஆகாத கிரகங்கள் இருக்கும் இல்லையா, புதன் சிம்மத்தில் சேர்ந்திருந்தாலோ, புதனும் ராகுவும் நெருங்கி இருந்தாலோ, புதனின் பார்வையில் ராகு இருந்தாலோ இங்கே நம்ம சொல்லக்கூடிய பலன்களை இப்படி மாற்றி விட்டோம். புரியுதுங்களா? அந்த அமைப்பில் தான் இந்த ராகு வந்து வேலை செய்யும். தான் எந்த வீட்டில் இருந்து எந்த கிரகம் பார்க்குதோ அந்த வீட்டினுடைய அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தையும் தன்னுடைய திசையில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் இன்னொரு அமைப்பு இருக்குது. ராகுக்கு கேந்திரத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து சிம்மத்தில் ராகு இருக்குன்னு சொல்லிட்டோம். விருச்சிகத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரிங்களா, அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தன்மையும் கவர்ந்து இந்த ராகு தன்னுடைய திசையில் அந்த பலனை கண்டிப்பாக தரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது
இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிக்க சிக்கலான கிரகமாக தான் இருந்தது. எனக்கெல்லாமே ராகுவை பற்றி கணிக்கிறதுக்கு 10-12 வருஷம் ஆயிடுச்சு. நான் உண்மையை வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன். ராகு திசைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் பலன் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ராகு திசைக்கு இப்படி தான் பலன் இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஜாதகத்தில் ராகு திசை நடக்கும்போது அந்த 9 புத்திக்கும் நான் வந்து பலன் போட்டேன். என்னுடைய ராகு திசையில் சுய புத்தி நடக்கும்போது சரியாகவே இல்லை. ஆனால் சனி புத்தி, புதன் புத்தி இதெல்லாமே குரு புத்தி நடக்கும்போது கூட ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் சனி புத்தி, புதன் புத்திலாம் நல்ல யோகத்தை கொடுத்துச்சு. கேது ஆவரேஜாக இருந்துச்சு. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா இருந்துச்சு. சூரிய சந்திரர் புத்தி எல்லாமே பார்த்திங்கன்னா அது மீடியமாக இருந்துச்சு. செவ்வாய் புத்தி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துச்சு. இப்போது ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு ஒரு 60% ஒத்து வரும், 40% மாறிடும். சரிங்களா? இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தர் சிம்ம லக்னம்னு வச்சுங்களேன், அவருக்கு ராகு திசையில் ராகு புத்தியை விட்டுருங்க, குரு புத்தி நல்லாயிருக்கும். சனி புத்தி கொஞ்சம் டஃப் கொடுக்கும், புதன் புத்தி ஆவரேஜாக இருக்கும், கேது பரவாயில்ல, சூரிய சந்திரர் செவ்வாய் புத்தியெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த அணி சுக்கிர அணியா அல்லது குரு அணியான்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்தால போல் ராகு வந்து உங்களுக்கு வந்து நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ராகு குரு பார்த்தா தான் யோகம் கொடுக்கும், குரு பார்க்கலன்னா யோகம் கொடுக்காதா அப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாம். குரு பார்க்காத ராகு எப்படி யோகம் கொடுத்துச்சு நம்ம போர்டில் ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்கியிருக்கோம். நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே இருக்குது, பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள். அதனால் குரு எனக்கு ராகு பார்க்கலையே எனக்கு யோகத்தை கொடுக்காதுன்னு தயவு செய்து கதறாதீங்க. உங்களுக்கும் ராகு யோகத்தை கொடுக்கும். சரி, இது ஒரு பாயிண்ட் இருக்கட்டும். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு மிதுனத்தில் ராகு, ஆனால் அது பாடல் பெற்ற ராகு கிடையாது. தனுசில் கேது, அவருக்கும் அது நல்ல அது அவருக்கு பிடிச்ச வீடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த 2 வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கேது நல்ல கவனிங்க. இந்த ராகு உட்கார்ந்த அமர்ந்த வீட்டின் அதிபதி புதனும் கேது உட்கார்ந்த வீட்டின் அதிபதியான குருவும் சமசப்தமாக 7ஆம் இடமாக 2 பேருமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது கர்ம கண்ட்ரோல் யோகம் அப்படின்னு அர்த்தம். சின்ன வயசில் இவங்க கஷ்டப்படுவாங்க. 25 வயசுலேருந்து இவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி வந்து ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக இது கொடுத்தே தீரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ராகு கேதுவை பற்றி ஒரு சிறிய விளக்கம் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கேது கூட இல்லை, ராகுவை பற்றி ஒரு சிறிய விளக்கம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் 1010 ரூபாய் கட்டணத்திலும், வெளிநாடை சார்ந்தவர்களாக இருந்தால் 3030 ரூபா கட்டணத்திலும் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து பயன்பெறுங்க. 24 மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து பலன் சொல்லப்படும். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.